ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஈஸி சமையல் கிச்சன் அண்ட் கார்டன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் தாங்க வீடியோ பண்ண போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சிப்பி காளான் வறுவல் செய்ய போகிறோங்க. இந்த சிப்பி காளான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நாட்டுக்கோழி கறி சுவையிலேயே இருக்கும் இந்த சிப்பி காளான். இது வந்து ரொம்ப நம்ம இந்த பட்டன் காளான்லாம் விட இது வந்து சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட்டன் காளானில் கூட வந்து ஒரு கருப்பு கருப்பாக ஒரு மாதிரி இருக்கும், தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கிட்டு இருக்கணும். இது அப்படி இல்லாமல் ரொம்ப ப்யூர் ஒயிட்டாக சுத்தமாக இருக்குங்க. நான் வந்து இதுக்கு 2 பாக்கெட் வந்து சிப்பி காளான் வாங்கியிருக்கிறேன். இது ஒரு பாக்கெட்டோட வெயிட் வந்து 200 கிராம். 2 பாக்கெட்டுக்கு வந்து நான் ஒரு 400 கிராம் எடுத்துருக்கிறேங்க. இந்த 400 கிராம் காளானை வந்து நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். இது வந்து கழுவுறது ரொம்ப ஈஸிங்க. இதோட இலைகள்லாம் அப்படி பெருசு பெருசாக இருந்துச்சு. நான் வந்து கையிலேயே 2 2 பிச்சு போட்டுக்கிட்டேன். கத்தி வச்செல்லாம் கட் பண்ண தேவையில்லை, கையால் பிச்சோம்னாவே ஈஸியாக வரும். 2 2 இந்த மாதிரி பாருங்கள், சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி பிச்சு போட்டிருக்கிறேன். ஆனால் இது தொட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஆனால் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நாட்டுக்கோழி கறி மாதிரியே வேகிறதுக்கு லேட் ஆகும். கொஞ்சம் நேரம் வரைக்கும் வேக வைக்கணும். பாருங்கள், இது தொட்டு பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பார்த்தா சீக்கிரம் வெந்துடும் தான் நினைப்போம், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். நான் நல்லெண்ணெயில் தாங்க சமைக்கிறேன். இந்த நல்லெண்ணெயில் சமைக்கும்போது நாட்டுக்கோழி கறி சுவையிலேயே இருக்குங்க. இது நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு உளுந்து, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். நல்லெண்ணெய்க்கு பதிலாக எந்த எண்ணெயில் வேணாலுமே சமைக்கலாங்க. இந்த கடுகு உளுந்து சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ பொரிஞ்சு வரும்போது வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். 150 கிராம் சின்ன வெங்காயம் இது. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்து பண்ணலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த சின்ன வெங்காயத்து கூடவே வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் நீளமாக கீரி சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்குறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த காளானில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. இந்த சிப்பி காளானில் சிப்பி காளான் இல்லை, பொதுவாக காளான்லேயே நிறைய சத்துக்கள் இருக்கும். நிறைய நார்ச்சத்து இருக்கும், புரதச்சத்து இருக்கும், வைட்டமின் டி சத்து இருக்கும், அதே மாதிரி வைட்டமின் பி, அப்புறம் தாமிரம், பொட்டாசியம், மக்னீசியம், ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. இரும்பு சத்தும் இதில் நிறையா இருக்குது. இந்த காளான் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்க, குழந்தைங்க, வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம், பச்சை மிளகா, இந்த கறிவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மஞ்சள் கலரில் தான் இருக்கும் நம்மளுது. ஏன்னா நான் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து அரைப்பேன், தண்ணி விடாமல். இப்படி அரைக்கும்போது நமக்கு 1 மாதத்துக்கு வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதாவது எல்லோ கலரில் இருக்குது. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோடய பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி பழம் இந்த மாதிரி பொடியாக மிக்சியில் போட்டு, மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 2 திருப்பி இந்த மாதிரி பொடியாக நான் வந்து அடித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாக அரைக்காமல் 2 திருப்பி ஒரு ஒன்றும் பாதியமாக போடும்போது இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வதங்கியும் வரும். பாருங்கள், இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு, தக்காளி வெங்காயமெல்லாம். இப்போ வந்து நம்ம இந்த காளானுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இவ்வளோதாங்க இதுக்கு மசாலாவே. மட்டன் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகா, அப்புறம் கடைசியாக கொஞ்சம் மிளகு சேர்ப்போம். இதுதான் காரத்துக்கு. இப்போ இந்த மசாலாலாம், இந்த மட்டன் மசாலா, மல்லித்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாலாம் வதங்குற வாசம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. நம்ம குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு வாசமே அடிக்கும். இப்போ வந்து இது கூட நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிப்பி காளானை சேர்த்துக்கலாம். இந்த சிப்பி காளானில் வந்து நீங்கள் குழம்பு வச்சாலும் சரி, கிரேவி பண்ணாலும் சரி, வறுவல் பண்ணாலும் சரிங்க, அப்படியே நாட்டுக்கோழி கறி சுவையிலேயே இருக்குங்க.
இப்போ இந்த சிப்பி காளான்லாம் இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாலாம் இதில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுறலாம். இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் இந்த கருப்பு கருப்பாலாம் இருக்காது, தோல் உரிக்க தேவையில்லை. அந்த கொடை மாதிரி இருக்கிற காளான்லாம் கருப்பு கருப்பாக இருக்கும், அந்த தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும். இது அப்படி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது வந்து எங்களுக்கு ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷுங்க, இன்றைக்கி வாங்கின அன்னைக்கே செய்கிறேன். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ வந்து இந்த மசாலாலாம் இந்த காளானில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இந்த காளானே வந்து தண்ணி விட்டு வேகும். நம்ம வந்து உப்பு வந்து முன்னாடியே சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம வதங்கி வரும்போது காளானோட அளவு வந்து குறையும், சுருங்கி வரும். அப்போ தான் உப்பு சேர்க்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா பாருங்கள், இந்த மாதிரி அதே தண்ணி விட்டு வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காளானுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முதல்லையே சேர்த்தோம்னா உப்பு அதிகமாகிடும். அதனால் இந்த காளான் கொஞ்சம் சுருங்கி வந்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். இப்போ உப்பு சேர்த்துட்டு இந்த காளான் வேகிறதுக்கு தேவையான தண்ணி, ஏன்னா நான் வறுவல் தான் பண்ண போகிறேன். குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் இந்த காளான் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் நீங்கள். நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த தண்ணி வற்றி வர வரைக்கும் மட்டும் வேக வச்சுக்கிறேன். இப்போ வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. வற்றி காளானும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா வறுவலாக வந்துருச்சுங்க. வாசனை பார்த்திங்கன்னா அப்படியே நாட்டு கோழி குழம்பு கொதிக்கிற மாதிரி வாசனை அடிக்குதுங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து நான் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். இது நம்மளோட கேரளா மிளகுத்தூளுங்க. நம்ம வெஸ்டர்ன் ஸ்பைசஸோட காரமான கேரளா மிளகு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் வெளியில் வாங்குகிற மிளகு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா இது 1 ஸ்பூன் போட்டாவே போதுங்க, அவ்வளோ காரமாக இருக்கும். நான் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு மல்லித்தலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து சிப்பி காளான் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாங்க. சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தியில் வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.